ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர் vlog. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடி அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். 1/2 கிலோ கொடி அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதோட அடிப்பாகத்தையும் மொனப்பாகத்தையும் பிச்சா 2 பக்கமும் உள்ள நார் வந்துடும். இதே மாதிரி எல்லா அவரைக்காவையும் பிச்சுட்டு அதோட நாரை எடுத்து வச்சுக்கணும். நார் எடுத்த அவரைக்காவை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கணும். எண்ணெய் சட்டி சூடானோன்னே அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சோன்னே 1/4 டீஸ்பூன் அளவு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். 3 காஞ்ச மிளகாவை நல்லா 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சின்ன சின்ன துண்டாக வெட்டின அவரைக்காவை தண்ணியில் போட்டு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த அவரைக்காவை இப்போ போட்டுக்கணும். அதை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்ட பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு முடித்தோன்னே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் அவரைக்காயில் படுற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கணும். அவரைக்காய் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுட்டோம்னா அவரைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அவரைக்காய் நல்லா வெந்த பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் பூவை போட்டுக்கணும். கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கணும். அப்போ தான் தேங்காய் பூ எல்லா அவரைக்காயிலையும் நல்லா படும். இப்போ நம்மளோட கொடி அவரைக்காய் பொரியல் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சிங்கப்பூர் vlog-ஐ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.